சரி சொல்லுங்க. சொல்லுங்க கிங்ஸ்லி. என்ன என்ன மேட்டர் கிங்ஸ்லி? ஏதோ இல்ல பிரசாந்த், நிறைய கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கெல்லாம் என்ன கோட் என்ன என்ன பண்ணீங்க. என்ன பட் கேள்வி கடைசியில ஒரு என்ன கேள்வி கேட்டேன். அதுக்கு என்ன எதுவும் ரிப்ளை பண்ணல. ஐயா ஆமா கிங்ஸ்லி. அதனால இப்ப நானு ஒரு மாதிரி கோலையா நான் மாதிரி பயந்து ஒரு ஓரத்துல உட்காந்துருக்கேன். சொல்லுங்க கிங்ஸ்லி நீங்க என்ன தானே கேள்வி? பிரசாந்த் நான் இது சொன்னீங்க அட இங்க துணி பதில் உள்ள சொல்றேன். தமிழன்னு. மேட்டர் கேளுங்க. நான் தமிழன் தான், அப்புறம் இங்கிலீஷ்காரனா? சொல்லுங்க. துணி என்ன உள்ள என்ன தமிழன்னு கேள்வி சொல்லுங்க. சொன்னீங்கல்ல பிரசாந்த், அப்புறம் எதுக்கு அந்த வாயெல்லாம் நம்மளுக்கு? என்னது? துணி உள்ள தமிழன் தான் ஃபர்ஸ்ட் கோட் பண்ணீங்க. அப்ப அதுக்கேத்த தமிழன் மாதிரி தாங்க நானு, ரிப்ளையும் பின்ன பண்ணும்ல கேள்வி இங்கிலீஷ்காரனா? கேட்கும் போது. அததான் சொல்றேன். நம்மளுக்கு தகுந்ததுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு போக கூடாதுல்ல பிரசாந்த். அது இல்லைங்க, அது ஏன் டைம்ல இல்லைங்க. நம்ம சௌரியத்துக்கு தானே. உங்களை எல்லாம் விளையாடணும்னா அது பண்ணணும்ல, டென்ஷன் ஆக்கணும்ல. ஏங்க அதுக்கப்புறம் பண்ணிருக்கவங்களுக்கு எல்லாம் முடியுது, ரிப்ளை பண்ண முடியுது. நம்ம மாங்க அட அதுதாங்க. கேள்வி இல்ல. வந்து இப்ப லைன்ல நின்னு என் கூட பேசுறீங்களே எதுக்கு? சும்மா ஒரு காண்ட் ஏத்துறது தாங்க. இது கூட பண்ணலன்னா அப்புறம் என்னங்க? என்னங்க சோசியல் மீடியா? இதுல என்னங்க காண்ட் இருக்குது? நம்ம காண்டாகி நம்ம கோட் பண்றோம். என்ன இல்லங்க, நீங்க ஏங்க காண்டானீங்க? இப்ப ஏங்க இப்ப விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு என்னங்க பிரச்சனை? சினிமாலயே உட்கார்ந்து ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருந்தாரு. என்னங்க ஃப்ராட்? சரி என்னங்க சினிமால என்னங்க ஃப்ராட் பண்ணாரு? கதறு இப்ப எதுக்கு சினிமா? இல்ல இருங்க நம்ம டிப்ளமேட்டிக்கா பேசிக்கலாம். அதனால ஏன்னா சண்டே எல்லாம் போட வேண்டாம். என்ன ப்ரோ விஜய் சார் வந்து சினிமால ப்ரோ என்ன ப்ரோ ஃப்ராட் பண்ணாரு? இப்ப எதுக்கு சினிமா? அரசியல் பேசுறோம். நம்ம டீசென்ட்டா பேசுவோம். என்ன இல்ல ப்ரோ, சினிமால என்ன ப்ரோ ஃப்ராட்? நீங்க தான் சொன்னீங்க சினிமால ஃப்ராட் பண்ணிருக்காருன்னு. என்ன ப்ரோ, யார ப்ரோ ஃப்ராட் பண்ணாரு சினிமால? பிரசாந்த் மறுபடியும் சினிமாக்கு பேக் போக வேண்டாம். இல்ல நீங்க வந்து நீங்க சொன்ன ஸ்டேட்மென்ட் தாங்க சினிமால ஃப்ராட் பண்ணிருக்காருன்னு. இப்ப சினிமால ஒருத்தன் வந்து ஃப்ராட் பண்ணியிருந்தான்னா அவன் அரசியலுக்கே தகுதி இல்லாதவன். கரெக்ட்டுங்களா? கரெக்டா? அதான் சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்க கண்ணுக்கெல்லாம் வந்து அவர் எந்த ஃப்ராடும் பண்ணலீங்க. அவர் ப்ரொடியூசரை, டிஸ்ட்ரிபியூட்டரை, நிறைய ரசிகர்களை நிறைய வகையில வாழ வச்ச மாதிரி தான் எங்க கண்ணுக்கு தெரியுதுங்க. அதனால எனக்கு இல்லைங்க, அதனால எல்லாரையும் வாழ வச்சாருன்னு இல்லைங்க இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். அரசியல் 202 நாள் ஆச்சுல்ல, இன்னைக்கு வரைக்கும் கொள்கை சொல்லியிருக்காரா? ஏங்க அதை விடுங்க. நான் இப்ப தப்பா சொல்ல. ரஜினி சார் எல்லாம் சொல்லிட்டு இல்ல இருங்க சண்டை போட வேண்டாம். ரஜினி சார் எல்லாம் சொல்லிட்டு இன்னும் கட்சியை ஆரம்பிக்கலன்னு போயிட்டாரு. அதனால நாம இப்ப ரஜினி சார் மோசம் நாம் சொல்ல முடியுமா? இல்ல, இப்ப ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கலன்றதை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுல, சந்தோஷமா விடுங்க. விஜய் ஆரம்பிச்சிருக்காருல, வாங்க 202 நாள் ஆச்சு. இன்னும் என்ன கொள்கை சொன்னாலும் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் விஜய் பிடிக்க போறது இல்ல. ஏன்னா விஜய் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஓட்டு இருக்குங்களேங்க, எங்களுக்கு இல்லைங்க. அதுதான் சொல்றேன் கிங்ஸ்லி. அதுதான் சொல்றேன் கிங்ஸ்லி. அதுதான் சொல்றேன் கிங்ஸ்லி. இல்ல அந்த பாயிண்ட் வந்து பிராண்ட் பண்ற மாதிரி. இல்ல அந்த பாயிண்ட்க்கு நான் வந்து கவுண்டர் ஆர்குமென்ட் வைக்கிறேன். ரிலீஸ் பண்றேன். இல்லங்க, நானும் சாங் ரிலீஸ் பண்றேன். இருங்க, எங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குல, நாங்க கேள்வி கேட்கலாம்ல. எதுக்கு ரஜினி ஓட்டு உரிமை இருக்குதுன்னு அதாங்க வாய் இருக்குன்னு என்ன வேணா நம்ம சொல்ல முடியாது. நாங்க சினிமாலே சாங் வைப்போம், சிங்கம் ஒன்று புறப்பட்டது. அதெல்லாம் யாரும் கேட்காதீங்க. உத்தமரே, நம்ம எவ்வளவு அக்யூஸ் பண்ணி ஒரே செகண்ட் உங்ககிட்ட யார் பேசுறாங்க? எதுக்கு கும்பலா வரீங்க? நான் அவர்கிட்ட பேசுறேன், நீங்க ஏங்க இங்க வரீங்க? எதுக்குங்க குறுக்க வரீங்க? இல்ல கிங்ஸ்லி, ஓட்டு உரிமை உங்களுக்கு இருக்கு, ரைட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்பவே என்ன சொல்லிட்டீங்க, அவர் வந்து சினிமால ஒரு ஃப்ராடு ஆக மொத்தம். கண்டிப்பா வந்து அப்ப நீங்க அரசியல்ல அவரை நம்ப மாட்டீங்க. அப்ப உங்க ஓட்டு உரிமையை நீங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? போய் ஒரு செவுத்துக்கு ஓட்டு போட்டாலும் போடுவனே தவிர விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கறதா கண்டிப்பா உங்க நிலைப்பாடா இருக்கணும். கரெக்டா? அப்ப அவரை பத்தி என்ன கவலைங்கிற நானு ஓட்டு போக வேண்டியதுதானே. அவர் என்ன சொல்ல வராருன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. இல்ல உங்களுக்கு என்ன கவலைங்கிற நானு. நீங்க வந்து தெளிவா ரிஜிஸ்டர் பண்றீங்க. வேணான்றீங்களா அவருக்கு? ஏங்க அததாங்க சொல்றேன். நான் உங்களோட சொல்லு ராமன் சார். ஆக்சுவலி கிங்ஸ்லி அது ஈவினிங் தான் பார்த்தேன். நீங்க ஆக்சுவலி ஜெனரலா சொல்லுங்க, இந்த களத்தில் நின்று போரை சந்திக்கிறன்னு வரது இது எதுக்கு போட்டி? ஓப்பனா சொல்லுங்க. ஃபீல் ஆக்சுவலி ஏன் போடக்கூடாது? நிறைய இல்லங்க, களத்தில் நிக்கிறாங்க, நம்ம பேசிக்கலாம். ஒரு எதிர்ப்புகள் நிறைய வருது. அதை தாண்டி ஒருத்தர் நிக்கிறான் அப்படிங்கறதாங்க அதோட அர்த்தம். இருங்க ரமேஷ், நான் கிங்ஸ்லிட்ட பேசிட்டு இருக்கேன், எது குறுக்க வர்றீங்க? இது மட்டும் இருங்க அது விட்டுருங்க. அருண் ப்ரோ என்ன சொல்றாரு? அருண் ப்ரோ சொல்லுங்க. இல்ல கிங்ஸ்லி, ஐ மீன் எனக்கு வந்து எந்த பயசும் கிடையாது. நானும் இன்ஃபேக்ட் நம்ம இந்த குரூப்ல இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் ரஜினி ஃபேனா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கூட அடுத்த ஃபேனா இருப்போம். சாரி, ரெஸ்பெக்ட்ஃபுல்லி
நான் வந்துட்டு உங்க யார்கிட்டயுமே நான் பேச வரல. நான் பிரசாந்த் கிட்ட மட்டும் தான் பேச வந்தேன். நான் அவர்கிட்ட மட்டும் பேசிக்கிறேன். சரி ஓகே சரிங்க ப்ரோ அருண் ப்ரோ நாமளே ஷூர் ஷூர் பேசலாம். ஷூர் யா கிங்ஸ்லி ப்ரோ ஃபோன் அதான் நம்பர் உங்க கிங்ஸ்லி அக்கவுண்ட்ல இருக்கா ப்ரோ பிரசாந்த் ப்ரோ? இருப்பா யா இறப்பா நீ வேற ஏதாவது ஏய், காமெடி விட்டுட்டா எதுக்கு அரிசி நீங்க இறப்பா பேசுறாங்களா? உங்களுக்கு எது கஷ்டம்? உனக்கு ஏன்பா நீ ஏன்பா இப்ப நடுவுல வர? ஏ இருங்கப்பா அவர்தான் சும்மா அங்கே பேசுறேன்னு இங்கே பல்ட்டி சொல்றாருல, இப்ப போடக்கூடாது. போன் இருப்பா நம்பர் பண்ற இதுதான் கிங்ஸ்லி கூட புரியுது. பேசிட்டு இருக்கிறேன் என்ன சும்மா இருங்கப்பா. கிங்ஸ்லி ப்ரோ இப்போ உங்க சொல்லுங்க. கூற்றுப்படியே அவர் வந்து ஒண்ணுக்கு ஆகாத ஒரு மனிதன் விஜய். அவருக்கு ஓட்டு போட்டா என்ன போடலன்னா எப்படி இருந்தாலும் நீங்க ஓட்டு போட போறது இல்ல. அதனால என்ன கவலைங்கிற நானு அவர் கொடி அப்போ ஏத்துனா அப்ப என்ன என் ஓட்டு கொடி வேணான்றீங்களா? என் ஒரு ஓட்டு வேணான்றீங்களா? உங்க உங்க ஓட்டு நீங்க போட போறது இல்லைங்கிறது நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நான் சொல்லல. நான் சொல்லவே இல்லையே. நான் என்ன ஓட்டு போட மாட்டேன்னு ஏங்க சொல்லவே அவர் இல்லையே. வந்து சினிமாவுல ஏங்க எவனா அறிவு இருக்கிறவன் நான் கேக்குறேன் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு நான் கேக்குறேன். கேட்டது சிம்பிள் இல்லங்க பிரசாந்த். அததாங்க அவர் சொல்றேன். இன்னும் நீங்க 202 நாள் பேசுனதுல ஆச்சு. இருந்து நான் ப்ரோ ஓட்டு போடணும்னா ஒரு அததான் ப்ரோ கட்சிக்கு நான் அவர் என்ன சொல்றேன். கொள்கை இல்ல சொல்லியிருக்காருன்னு அததான் எனக்கு ப்ரோ தெரியணும். ப்ரோ அதுவே இன்னும் இல்ல ப்ரோ தெரியல. இருங்க கிங்ஸ்லி ப்ரோ நான் இப்பயே சொல்றேன். எவனா ஒரு அறிவு இருக்கிறவன் அவனே வந்து டேய் இவன் சினிமால ஃப்ராடுறான்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிச்ச கட்சிக்கு எவனா போய் ஓட்டு போடுவானா? அடிப்படை அறிவில்லாத ஒரு கூமுட்டை தான் அதை பண்ணுவான். கரெக்ட்டுங்களா? பிரசாந்த் நான் நீங்க என்ன சொல்றேன். வேணா சொல்லிக்கோங்க பிரசாந்த். ஆ. நீங்க துணிவுள்ள தமிழர். இப்படிதான் வந்துட்டு இன்னொரு தமிழரை இழிவுபடுத்தி தான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசிக்கோங்க. இதுதான் அட விஜயோட என்னங்க நிலைப்பாடு. நீங்க விஜய் ஆதரவு என்னங்க தமிழரை இழிவுபடுத்துற பத்திலாம் நீங்க பேசுறீங்க. அப்புறம் விஜய் அண்ணன் இங்கிலீஷ்காரராங்க. அவர் சினிமால ஃப்ராடுன்னு நீங்க பிரசாந்த் தாங்க சொல்றீங்க. இன்னொரு தமிழரை இப்போ இழிவுபடுத்துறவரு எப்படி அது அப்படி விஜய்க்கு அப்படி விஜய் ஆதரிச்சு அண்ணன் பேசுறாரு? அப்படி நீங்க விஜய் அண்ணன் இழிவுபடுத்துற நீங்க வந்து யாருங்க பிரெஞ்சுக்காரராங்க? நீங்களும் தமிழர் தாங்க. நீங்க ஆமாங்க தமிழரா இருந்துட்டாங்க இன்னொரு தமிழனை இருந்துட்டு போகுதுங்க. இழிவுபடுத்துறீங்க. என்னங்க? பிரசாந்த் ஆ. சிம்பிள் கேள்வி பிரசாந்த். சிம்பிளா 202 நாள் ஆச்சு. சிம்பிளா கேளுங்க. 202 நாள் ஆச்சு. இன்னும் கொள்கை சொல்லல. அவர் எப்படி ம். நாங்க ஓட்டு போடுறது? எதை வச்சு ஓட்டு போடுறது? இல்ல எதை வச்சு அவரை நாங்க வந்து வெயிட் பண்றது? நீங்க விட்டுருங்க. சாய்ஸ்ல விட்டுருங்க. ஓட்டு போடாதீங்க. நல்ல ஆளுகளுக்கு போடுங்க. அப்புறம் எதுக்கு இந்த டிராமா? ஏதோ ஆடியோ லான்ச் மாதிரி ஏதோ ஏங்க படம் அது மூவி என்னவோ ப்ரமோஷன் பண்ணிட்டு மாதிரி நீங்க போறாரு. வந்து நாம தான் நானும் ஓட்டு போட போறது இல்ல. கட்சி அப்புறம் என்ன கவலை வச்சிருக்கிறேன். அத பத்தி? நான் கொடி அப்படின்னு எதுக்கு இல்ல இந்த டிராமா? அததாங்க சொல்றேன். நம்ம அந்த படமே பாக்குறது இல்ல. அது எப்படி இருந்தா நமக்கு என்னங்கற நானு. ஏங்க நான் படம் போய் பாக்குறேன், படம் பார்க்கல. அது ஏன் இஷ்டம், ஏன் காசு. அதை அததாங்க விட்டுருங்க. திருப்பி சொல்றேன். அட நீங்க சொல்றதே தான். அப்புறம் என்ன எதுக்குங்க மக்கள் சபை கிட்ட வந்து நானும் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு வந்து டிராமா பண்ணிட்டு மக்கள் இருக்காரு? ஏங்க அது மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டுங்க. இட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம்ங்க. நானும் மக்கள் தானேங்க. நான் ஏங்க கேள்வி நீங்க இல்ல கேட்கக்கூடாதா? டிராமா பண்றதுன்றது வந்து ஒரு விஷயத்த நடிச்சிட்டு பண்றது தானே பிரசாந்த் ப்ரோ. அதாவது ஒரு விஷயம் வந்து செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம நாடகம் அப்ப பண்றது இந்த தானே அது கௌஷிக்கை விஷயம். யாராச்சும் கொஞ்சம் என்ன நிப்பாட்டுங்க. என்ன ப்ரோ பிரசாந்த் ப்ரோ? குறுக்க வந்துட்டு இருக்காரு. யாருங்க ஏதோ சைடுல கிராஸ் டாக் கேக்குது? கௌஷிக் குறுக்க வந்தது நீப்பா. அழாதப்பா மெதுவா. என்ன பதட்டப்படாம பேசு முதல்ல. நீ வந்தோடனே நீ குறுக்க இஷ்டத்துக்கு வந்தது நீங்க கட்சிய கௌஷிக். பத்தி ஃப்ராடு இந்த வார்த்தையெல்லாம் பேசுனீங்கன்னா நானும் பேசுவேன். புரியுதா? இரு கௌஷிக் இரு குறுக்க வராதீங்க கௌஷிக். இரு நாங்க இரு பேசிட்டு அழாதப்பா இருக்கோம். வேற ஏதாவது சொல்லு. கௌஷிக்கை தவிர வேற எதுவும் தெரியாதா? சரி அத சொல்லுங்க. நான் சரி பதில் சொல்லட்டுமா? இல்ல இருங்க. பரத் சரி நான் இப்போ வந்து சரி விஜய் அண்ணன் வந்து கட்சி கொள்கை எல்லாம் சொல்லிடுறாரு. என்ன பண்ணுவீங்க அடுத்தது? சார் ஃபர்ஸ்ட் சொல்லட்டும் சார். ஏன் சொல்லலன்னு கேட்டுட்டு இருக்கேன். இல்ல என்ன செஞ்சா ஓட்டு போடுவாங்கன்னு கேளுங்க பிரசாந்த் ப்ரோ. அத பண்றோம். படிக்கிறீங்க. இல்ல ஆமா ப்ரோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டகாசமான அரசியல் தலைவர்னா யாரு ப்ரோ? பிரசாந்த் உங்களுக்கு ஏன் அதெல்லாம் விஜய பத்தி பேசும்போது விஜய பத்தி மட்டும் பேசுங்க. எதுக்கு சுத்தி வளைச்சு மத்தவங்கள எடுத்துட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க நான் ரெலவெண்டா தாங்க பேசுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது வந்து அவர் கொள்கையை சொல்ல அதனாலதான் எப்படி ஓட்டு போறதுன்னு கேக்குறீங்க. அப்ப என்ன சொன்னா நீங்க ஓட்டு போடுவீங்க? ஏன்னா ஒரு மக்களுடைய ஓட்டு ஒரு தலைவனுக்கு ரொம்ப முக்கியம். நான் போலன்றேன். நான் ஓட்டு போடுறதுக்கே போகல. 202 அப்ப சொல்ல அப்படிங்கறங்காட்டி நீங்க காண்டா சுத்திட்டு இருக்கீங்களா? பிரசாந்த் 202 நாள் ஆச்சு பிரசாந்த். 202 நாள் நான் திருப்பி சொல்றேன் பாருங்களேன். இத எப்ப கேலண்டர்ல குறிச்சு வச்சிருப்பாங்க போல இருக்கே. இருங்க நான் அரிசிடு உனக்கு தெரியுமா? எனக்கு டவுட்டா இருக்கு. மியூட் பண்ணியா ராமின். அதாவது கிங்ஸ்லி புசி ஆனந்த் கூட 202 நாள் ஆச்சுன்னு தெரியாது அவருக்கு. அவரே குறிச்சு வச்சிருக்க மாட்டாரு. அதை விட வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாவப்பட்ட மந்திரம் மாதிரி வந்து தினமுமே உட்கார்ந்து 202 நாள் ஆச்சு. இன்னும் கட்சி கொள்கை சொல்லாம நானும் மூவி ப்ரமோஷன் மாதிரி வந்து சாங் ரிலீஸ் பண்றேன். சரிங்க கட்சி கொள்கை அவரு சொல்லல. அந்த கட்சி வந்து பேடு, தலைவனும் பேடு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? ஓட்டு போட மாட்டீங்க அவ்வளவுதானே? அப்ப ஓட்டு போடுறதுக்கு அவர் தலைவர் கட்சியில இல்லையே. இல்லங்க நீங்க ஒன்ஸ் இல்லங்க ஓட்டு போடல அப்படிங்கிறப்ப நம்ம கடமை அங்க முடிஞ்சிருது இல்ல. அதுக்கு மீறி நீங்க என்ன சொல்லலாம்? ஒண்ணு பண்ணலாங்க. என்னன்னா இவர் வந்து பேடான தலைவர் அப்படின்னு போயிட்டு நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்களெல்லாம் ஓட்டு போட வேண்டாம் நீங்க சொல்லலாம். அவ்வளவுதானுங்க. பிரசாந்த் நீங்க தான் பிரசாந்த் ரஜினி ரசிகர்கள்னு மொத்தமா பிராண்ட் பண்றீங்க. நான் அப்படிலாம் நீங்க தானங்க ஃப்ராட் நானே. நீங்க ரஜினி ரசிகர் தானே? ரஜினி ரசிகரா இல்லையா? நீங்க தானே சினிமால ஃப்ராடுன்னு யாரு சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க.
பிரசாந்த் இருக்கட்டும், பிரசாந்த் சினிமால ஃப்ராடாவே இருக்கட்டும். சரி இப்ப நான் ஃப்ராடாவே வாபஸ் வாங்க இருக்கட்டுமா? நினைக்கிறீங்களா? அது எப்படி ஏங்க சினிமால ஃப்ராடா இருக்கிறவன் அரசியல் எப்படிங்க புனிதனாவன்? ஷான் பிரசாந்த் நீங்க ஏன் பிரசாந்த் பரத் சினிமா ப- இழுத்துட்டு வரீங்க பரத் உள்ள ப்ரோ மறுபடியும்? சொல்லுங்க பரத் ப்ரோ. பரத் ப்ரோ, ப்ரோ பேசுங்க. நீங்க பேசுங்க ப்ரோ. ஃப்ராடுக்கு என்ன தேவையில்லாத வார்த்தைகள் அதெல்லாம் டீசெண்டா பேசலாம்ல அவரு. இல்ல அதுதான் அதுதான் பரத். கிங்ஸ்லி நான் ப்ரோ, ஒரு தடவை தான் நான் சொன்னேன் ஆக்சுவலி பரத். கிங்ஸ்லி இல்லங்க ப்ரோ உங்க பிரசாந்த் இல்ல தான் இல்ல மறுபடியும் நானே அதே வந்து சொல்லிட்டு இருக்காரு. பிரசாந்த் அதை போடக்கூடாதான் சொன்னேன். இது வேண்டாம், விட்டுருங்க. ஆ, இது இல்ல அதான் இல்ல ராபின் சார், அவ்வளவுதான். நான் நம்ம என்ன வந்து கேக்குறேன், டிக்னிட்டியா பேசணும். நாம ஒரு கான்வர்சேஷன் பேசுறோம் ராபின் சார். அதுல என்னன்னா டிப்ளமேட்டிக்கா நம்ம வந்து உட்காந்து பிளஸ் மைனஸ் பேசுறதுல இங்க பிரச்சனையே கிடையாது, யாருக்குமே இங்க பிரச்சனை கிடையாது. என்ன கண்டிப்பா விஜய் அண்ணன் வந்து இது சரியா பண்ணல, பேசிக் டீசென்சி மெயின்டைன் இது பண்ணணும்ல ஆமா ப்ரோ. இந்த கொடியில வந்து இது இல்லைங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், இன்னுமே வந்து பெட்டரா ஆர்கனைஸ் பண்ணணும் இப்படின்னு என்ன சொன்னாலும் அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அது கண்டிப்பா வந்து அது நம்ம ஓகே ஓகே ப்ரோ, ரைட் ப்ரோ, ஆமாங்களா அப்படிங்களா வந்து கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறப்ப சினிமாவில் ஃப்ராட் அப்படிங்கிறப்படி. அப்போ நான் அதுக்கு வந்து நான் திருப்பி என்னோட கேள்வின்னா ரொம்ப சிம்பிள், ஏன்னா எனக்கு தெரியலைங்க, டு பி ஆனஸ்ட் எனக்கு இல்ல இல்ல தெரியல. இல்ல பிரசாந்த் அப்படி இல்ல. இங்க கேட்டது வந்து இல்ல நான் நீங்க சொன்ன புரிஞ்சுக்கணும். சினிமான்ற அந்த கேட்டது டாபிக் நம்ம வந்து விட்டுருவோம். விஜய்ல இருந்து ஆரம்பிக்குது, எல்லா ஃபேன்ஸுமே இருக்கு. இவங்க வந்து ரஜினி திட்டுறதும், அஜித் வந்து விஜய் திட்டுறதும், இது எல்லாமே இங்க இருக்கு. யாரு ஓகே, அதை பேசினான்றதுதான் பேச்சு அதை வந்து இது ராபின்சன். பேச யார் யார் தேவையில்ல. எங்கெங்க அது வந்து பேசினாங்கன்னு கிடையாது. விஜயோட சினிமா வந்து நீ பேச உடனே தேவையில்ல, சோப் போட விட்டுருவோம். வந்துடாதப்பா. இங்க இல்ல யார் இல்ல பேசினா இப்ப இல்ல ஃபர்ஸ்ட்? இல்ல ராபின் பேச சார், தேவையில்லன்னு சொல்லியாச்சு. திருப்பி சோப்பு போட வந்தேன், அதை வந்தேன், இல்ல இல்ல நீ இல்ல அப்படிதானே ராபின்சா பண்ற? இல்ல இல்ல அது பண்ணாத ராபின் சார், பண்ணாத. என்ன சொல்ல வந்தேன், சரி, பேச தேவையில்லதான் அது சொல்லிட்டேன். விட திருப்பி சோப் இருங்க. போட வந்து சோப் போட வந்து சரி அது உடியா நம்மளுக்குள்ள நீ உடியா. சரி கிங்ஸ்லி, வேற என்ன பாயிண்ட் இருக்கு கிங்ஸ்லி, சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கே இன்னும் பதில் வரல. என்ன அதுக்கப்புறம் கேள்வி? அடுத்த கேள்விக்கு போறீங்க. சரி என்ன கேள்வி கிங்ஸ்லி? சார் இப்போ வரைக்கும் 202 நாள் ஆச்சு சார். இப்போ வரைக்கும் கொள்கைன்னு எதுவுமே சொல்லல சார். எங்க ஆனா எதுக்கு சார் இந்த அன்வான்ட் புக் டிராமா? வச்சிருக்கீங்களாடா? டேய் ஏப்பா புசியானந்த அவங்க குரூப் எங்கடா அந்த கொள்கை பரப்பு, எங்கடா அது கொள்கை? எடுங்கயா, படிங்கயா, டக்குன்னு எடுத்துட்டு வாங்கயா, ஸ்பீக்கர் கொடுக்குறேன். அது என்னன்னு படிச்சு படிங்க, சொல்லுங்க அண்ணன் கேட்டுருவோம். கிங்ஸ்லிக்கு. கொள்கை என்னன்னு படிங்க, கேட்டுருவோம். இல்ல பிரசாந்த் சரி. ப்ரோ, நம்ம வந்து முதலே வந்துட்டு இந்த கொள்கை கோட்பாடு ஏன் ரொம்ப பேசுறது இல்ல, இது எல்லாத்துக்குமே நிறைய வாட்டி பேசி பேசி பதில் சொல்லியாச்சு, பதிலும் தெரியும். சரியா? யாருக்கும் இன்ன தேதிக்கு இந்த ரூல் புக்ல இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்குள்ள கொள்கையை சொல்லணும்னு எந்த ரூலும் கிடையாது யார்கிட்டயும். சரியா? ஒரு கட்சியின் செயல்பாடு படி அவங்க என்னைக்கு எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை அன்னைக்கு செய்யறாங்க. ஓகேவா? இத குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஹேட்ரட் தான், வேற எதுவும் கிடையாது. நம்மளால செய்ய முடியாத ஒருத்த செஞ்சுட்டான், அவ்வளவுதான். ஒரே விஷயம். அதாவது நீங்க ஃப்ராடுன்னா சொல்றீங்க கிங்ஸ்லி, ஆனா நாங்க எதுவுமே அதை பத்தி பேசல. நான் பெருசா சொன்னதே மறந்துருங்கன்றேன். அதை விட்டுருங்க. அதாவது அரசியல் அடுத்தவங்க பேசும்போது முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? இதே நாங்க ரஜினி பேஸ்ல போயிட்டு நீங்க இருக்கும்போது நாங்க அங்க ஃப்ராடுன்னு ரஜினி சொன்னா இன்ன நேரம் என்னென்ன பண்ணிருப்பாங்கன்றது தெரியும். சரியா? சரி, ஓகே, ஃபைன். அதாவது வந்து கொள்கை வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொடி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. கொடி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாநாடு நடத்தி அதுக்கான கொள்கைகளை அறிவிப்பார். இதுதான் ப்ராசஸ். அதுக்கு முன்னாடி அரசியல் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அவரு கிளியரா சொல்லிட்டாரு, பெரியார படிங்க, அம்பேத்கரை படிங்க, காமராஜரை படிங்கன்றாரு. இன்னைக்கு பாட்டுல முடியும் போது இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாரும் ஒன்னா இந்தியாவை படிக்கிற மாதிரி காட்டுறாரு. இதுல என்ன இதுதான் கொள்கை. செகுலரிசம் தான் அவரோட கொள்கை. அதுதான் எடுக்கிறாரு. அவர் சென்டர் டு லெஃப்ட் கொள்கையா? இதான மெயின் கொள்கை. செகுலரிசம் தான் மெயின் கொள்கை, அதான் மெயின். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நாங்க சொல்லுவோம். தமிழ் நேஷனலிசம் பத்தி பேசிருக்கோம். என்ன வேற என்ன வேணும்? தமிழ் நேஷனலிசம் இருக்கு, தமிழ் பத்தி பேசுறாரு. ஓகேங்களா? செகுலரிசம் பத்தி பேசுறாரு, எல்லாரும் ஒண்ணுன்றாரு. இது பேர் என்ன? இது பேர் தான் செகுலரிசம். இதான் முதல் கொள்கை. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்றது மாநாடு சொல்லி அறிவிக்க போறாரு. அவ்வளவுதானே? ப்ரோ நீங்க சொல்றீங்க, இருங்க, அரசியல்ல இருக்காங்கல்ல, எதிரில கேள்வி கேட்கறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதுக்கு வந்துட்டு ஏடிஎம்கே எதிரா இருக்காங்களா, இல்ல டிஎம்கே எதிரா இருக்காங்களா, இல்லைன்னா விசிகா எதிரா இருக்காங்களா, எல்லாருக்குமே இதுதானே கொள்கை அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு இதே மாதிரி கேட்கவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. இப்ப இவர் கேட்கிறாரு, ரஜினி ஃபேன் மைட் பி ஏட்ரேட்ல கூட கேட்கலாம்.
ஆனா நான் அது கொஞ்ச நாள் நான் கமலுக்கு இப்படிதான் கேட்டுட்டே பிராண்டிங் இருந்தாங்க. பாத்துக்கிறீங்க. bro, நாங்க பொதுமக்களா கேட்க கேள்வி கூடாதுன்னு கேக்குறாங்கல்ல, சொல்லவே பிராண்டிங் இல்லையே. பண்ணிட்டு நான் தான் இருக்கீங்க. சொல்றேன் பதில். நான் உங்களை கேட்க கூடாதுன்னு நான் என்னைக்கா சொன்னேனா? நான் இப்ப சொன்னேன். ம், ஏன் இது ம், கேக்குறீங்க? நான் சொன்னேனா? நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. நான் என்ன சொன்னேன்? ப்ராசஸா அனௌன்ஸ் பண்ணுவாரு ப்ரோ. ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்கிறாரு. செகுலரிசம் பாயிண்ட் எடுக்கிறாருன்னு தான் நான் சொல்றேன். ம், நான் ம், உங்களுக்கு கேள்வி கேட்கவே கூடாதுன்னு என்னைக்கு நான் சொன்னேன்? நீங்க ம். சொல்ற மாதிரி எல்லாருமே பேசுற எதுக்கு இத்தனை கட்சிகள் இருக்கு? அப்போ டிஎம்கே, விசிகா, ஏடிஎம்கே இவங்க எல்லாரோடமே செகுலரிசம் தான் எடுக்கிறாங்க ம், இல்லையா? ம், அப்பயே இத்தனை ம், கட்சிகள் இருக்கு. சோ ம். அதுதான் நான் என்ன சொன்னேன்னா, மாநாடு அனௌன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். Yes, புரியுதுங்களா? அதான் நான் yes. இல்ல சொன்னேன். ஒரே அதான் நிமிஷம் பிரசாந்த் ப்ரோ, நான் இதுல இருந்து சரி கண்டினியூ சரி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா வந்துட்டு கிங்ஸ்லி ஒரே நிமிஷம், ஒரு ம். 1000 பேர் இருக்க இடத்துல ஒரு பேசிக் சிவிக் சென்ஸ் இருக்கணும். வார்த்தையை தேவையெல்லாம் விட்டா வந்துட்டு வார்த்தையை என்னைக்குமே படிக்க கூடாது. இது ஃபர்ஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும். அது யார் நான் சச்சின் நீங்க சொல்றீங்களா? நான் தான் நீங்க சொல்றேன். ஒரே எவ்வளவுதான் நிமிஷம். பேசிருப்பீங்கன்னு எங்களுக்கும் இல்ல தெரியும் சச்சின். கிங்ஸ்லி, இந்த ஒரே நிமிஷம், சச்சின் நீங்க எவ்வளவு பிறப்புக்கும் எல்லா பேசிருப்பீங்க, உயிருக்கும்னு ஒரு எவ்வளவு அப்யூஸ் டேக்லைன் வந்துட்டு பண்ணிருப்பீங்க, கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஃபேமிலி அதுதான் வந்துட்டு தள்ளப்படாதீங்க. எவ்வளவு இருங்க, இல்ல ஏதாவது ஒரே சொல்ல நிமிஷம் வராரு கிங்ஸ்லி, கிங்ஸ்லி. அவ்வளவு இருங்க, யோக்கியதை இருங்க நீங்க கிங்ஸ்லி, பேசுறத முதல்ல கேளுங்க, கதறாதீங்க. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ட்டு ஒரு டேக்லைனோட வருது. அது சமூக நீதி சமத்துவம் தான் பேசுது. அதுதான் அந்த சச்சின் கட்சியோட தடித்த அடிநாதமா வார்த்தைகள் இருக்கு. பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யோக்கியதையே இருங்கங்க, கிடையாதுன்றேன். ஏங்க அந்த பேசும்போது அட்வைஸை இன்டர்வ் எனக்கு பண்ணி ஏங்க கொடுக்கறதுக்கே உங்களுக்கு பயப்படுறீங்க? யோக்கியதை இல்லைன்ற இருங்கங்க சச்சின். ஒரே நிமிஷம் இருங்கங்க. பேசும்போது ஏன் இன்டர்வ் பண்றீங்க? அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற டேக்லைன்ல நீங்க என்ன இன்டர் பண்றீங்கன்றது எனக்கு சுத்தமா தெரியல. அதே மாதிரி அவர் ஒன்றும் ரைட் சைடுல தமிழருவி மணியனும் லெஃப்ட் சைடுல அர்ஜுனமூர்த்தியும் கூட்டிட்டு ஹிந்துத்துவாவை நான் வந்துட்டு நான் சிஸ்டமா சரி பண்றேன் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு அவர் ஒன்றும் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் தவறுதலா எதுவும் பண்ணாரா? இல்ல இல்ல. அவர் என்ன தமிழ்நாட்டுக்கு ஏற்ற அரசியல், சமூக நீதி பேசுறாரு, சமத்துவம் பேசுறாரு, தமிழ் நேஷனலிசத்தையும் எடுத்துக்கிறாரு. எந்தெந்த கொள்கையில எது எதெல்லாம் மக்களுக்கு அது நல்லதுன்னு படுதோ அது எல்லாத்தையுமே அவர் போட போற மிகப்பெரிய மாநாட்டுல அந்த மேடையில சொல்லுவாரு. உங்களுக்கு ரொம்ப அவசரமா இருந்துச்சுன்னா நீங்க போயிட்டு வேணா அவர்கிட்ட டேட் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்க உங்க மூலியமா எங்களுக்கு மாநாட்டு டேட் எனக்கு இன்னும் ஹாப்பினஸ் தான். அதே மாதிரி சச்சின் வந்துட்டு இவ்வளவு இல்ல பேசுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நிப்பாட்டுறேன். என்ன நிப்பாட்டுறீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கு? இந்த டெத் அபியூஸ், ஓ, ஃபேமிலி அபியூஸ் எல்லாம் பண்ணிட்டு நீதாயா இத்தனை பேர் இவ்வளவு பெரிய பேசுறீங்க. ஐயோ, ஒரே இல்ல நிமிஷம். இல்ல இல்ல, இருங்க இருங்க. நான் என்ன சொல்றேன், என்ன ஒரே என்ன நிமிஷம். தகுதி தலைவா? இல்ல என்ன ப்ரோ, என்ன என்ன பிரசாந்த் ப்ரோ, தகுதி நானே வேணும்? நானே டீல் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒண்ணு ஏங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நியூட்ரல் ஸ்பேஸ்ல டிக்னிட்டியோட பேசவே தெரியல கிங்ஸ்லி உங்களுக்கு. ஒரே நிமிஷம். இன்னைக்கு தேதிக்கு இந்த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் லீடர் இன்னைக்கு வந்துட்டு அவர் பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. நீ பாட்டுக்கு வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு ஃப்ராடுன்ற ஒரு வார்த்தையை தூக்கி போட்டு நீ பாட்டுல வெளியே போயிருவியா? இதே நான் சச்சின் வந்துட்டு ஃப்ராட் தானே ரஜினியை சச்சின் ஃப்ராடுன்னு விஜய். சொன்னா என்னடா ஃப்ராடு, என்னடா பேசுற, என்ன அப்ப என்ன பண்ணிட்டாரு? இப்ப நீ எக்ஸ்பிளைன் எப்ப பண்ற ஊர் கிளியரா. ஃபுல்லா நீ ஏமாத்திட்டானே இந்த ஸ்பேஸ இருக்கிறாரு விட்டு அவர் எங்களை. அதான்டா என்ன இருக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி. சினிமால இப்ப நீ நான் எக்ஸ்பிளைன் அனுப்புறேன் பண்ணாம ப்ரோ. இந்த ஸ்பேஸ விட்டு இருங்க சச்சின், வளர்ற இருங்க சச்சின், வரைக்கும் இந்த என்ன இருங்க ஸ்பேஸ சச்சின், பேசிட்டு விட்டு இருங்க. அதுக்கப்புறம் இல்ல இந்த சச்சின் ஸ்பேஸ ப்ளீஸ். விட்டு நீ வெளியே போக கூடாது. நீ இல்ல இல்ல எக்ஸ்பிளைன் சச்சின் பண்ற. ப்ளீஸ், சச்சின் ப்ளீஸ். ப்ரோ நான் வெயிட் பண்ணேன். நீங்க பதில் வாங்கி கொடுங்க இல்ல ப்ரோ. ஆள் காணாம போயிடுச்சு. ஆ. ப்ரோ அதைத்தான் ப்ரோ சொல்றேன். அவர் ஒரு தவறுதலான ஒரு வார்த்தையை இல்லைங்க, விட்டுட்டு அந்த இப்ப வார்த்தையை திருப்பி சொல்ற வந்துட்டு அப்படி என்னன்னா ஃப்ராடா என்ன, அதான் அது ரொம்ப பயங்கரமான அக்யூசிஷனுங்க. அது ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு ப்ரோ அக்யூசிஷன் இதெல்லாம் கிடையாது சாதாரண இல்லையா? வார்த்தை இல்ல ப்ரோ. வேற வேற கண்டிப்பா விஷயங்கள் ஓகேங்க. அவர் கொள்கையில் இது சரியா இல்ல. ப்ரோ அவர் யாரோட ரைட் ஹேண்டுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் டிஎம்ல சொல்றேன். இல்ல அவர் யாரோட ரைட்டா வேண்டாம் இருந்துட்டு போட்டுங்க. ரஜினி சாரே அவர் கூட பேசிட்டோம், அது வேற. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நான் பொதுஜனமா கேக்குறது என்னன்னா, விஜய் அண்ணா அப்படி என்ன ஃப்ராட் பண்ணிட்டாருங்கிறத என் கேள்வி. ப்ரோ பிளைண்ட் ஹேட்ரட் ப்ரோ. ஒன்றும் இல்லை, தங்களால முடியாதத தங்களோட ஸ்டாரால முடியாதத ஒரு 20 வயசு சின்ன பையன், கொஞ்சம் இளமையான பையன் வந்து அதை இல்ல இன்னைக்கு சச்சின், அதான் அதெல்லாம் ஓகே அவங்களோட சச்சின், ட்ரீம். அதெல்லாம் ஓகே சச்சின். நான் என்ன சொல்றேன், ப்ரோ ஆக்சுவலா நீங்க இப்படி பேசுறீங்கல்ல, இதுவே ஒரு ஏட்ரட் கிரியேட் பண்ணும் எல்லார்கிட்டயும். இது சினிமா மாதிரி. ப்ரோ சச்சின் அதுக்கு நான் சச்சின் இல்ல என்ன இல்ல ப்ரோ, ஒரே இருங்க, நான் நிமிஷம். சொல்றேன். ஒன்னே விட்டுருங்க. ஒண்ணு நான் ப்ரோ சொல்லிடுறேன். இவ்வளவு வயசு வர முடியல, எல்லார்கிட்டயும் நம்ம விட்டுருங்க, அதை வந்துட்டு விட்டுருங்க. இல்லைங்க, அதுக்கப்புறம் நீ ஏங்க பேச வேண்டாம். அவங்களால தனிப்பட்ட ஸ்பேஸ்லயும் முடியாதுன்ற பேச அது ஒரே நீங்க வேண்டாம். நிமிஷம். சொல்ல எல்லாமே சொல்ல ரெக்கார்ட் வந்துட்டு பண்ணி எல்லா பேசுங்க. ரஜினி ஃபேன்ஸும் ஓட்டு போட மாட்டாங்க. ராபின்சன் இல்ல இல்ல கத்தாதீங்க, எதுக்கு இருங்க சொல்றது? பிரபு, ஐயோ ஒரே பிரபு நிமிஷம். இல்ல ஒரே நிமிஷம் தெளிவுபடுத்திக்கிறேன் பிரபு. அவங்களால முடியாதுன்ற இயலாமைய எங்க மேல திணிக்காதீங்க. நாங்க வந்துட்டோன்றது சரி ப்ரோ, அது எங்களால இயலாமையா முடிஞ்சிருச்சு, கூட நாங்க இருக்கலாம். அது இறங்கிட்டோம். நீங்க சொல்லி சொல்லி காட்ட அவன் வேணும்ட்டே எதனா ஒன்னு ஏட்ரட் இல்ல கிரியேட் அவன் பண்ணிட்டே பண்ணிட்டு இருப்பான். போறானுங்க. இப்ப என்ன அதனால என்ன விஜய் நாளைக்கு என்ன? அதனால என்னங்க பண்ண முடியும்? இல்ல நக்கீத்துக்கோ பிரதர், ப்ரோ இதெல்லாம் இங்க பெருசா பாருங்களேன், ரஜினி குரூப்ல சார் சொல்லியே கேட்காதவன் அவர் தான் டாப். அவங்களுக்கு அவரு கடவுள் மாதிரி பாக்குற அவங்க பாக்குற அவரே சொல்லியும் திருந்தாதவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல என்னன்னா பிரபு ப்ரோ, வேற ஓகே ப்ரோ, வேற விஷயங்கள்லாம் ஓகே. ஃப்ராடுன்னு 2 தடவை சொல்ற அப்படிங்க, அது எப்படி ஏத்துக்க முடியுங்க? அதுதான் பிளைண்ட் ஏட்ரட். இது பார்த்தாலே தெரியுது. திருப்பி வந்துட்டு அப்படி ஸ்பீக்கருக்கு பேசிட்டோம். ப்ரோ நீங்க அந்த கிளியர், நாங்க எல்லாருமே ஸ்பீக்கர் மியூட்ல போயிடுறோம். நீங்க அதுக்கு பதில் நான் மட்டும் கேட்டுறேன், தயவு செஞ்சு வாங்கி கேட்டுறேன் கொடுங்க. சச்சின், கேட்டுறேன் கண்டிப்பா. கிங்ஸ்லி சொல்லுங்க கிங்ஸ்லி, பிரசாந்த் எதனால விஜய் ஃப்ராடு? ஏன்னா திருப்பி இன்னொரு தடவை சொன்னீங்க, அதங்காட்டி கேக்குறேன். பிரசாந்த்
அந்த ஃப்ராடு சினிமான்றதை விட்டுருவோன்ற நான் இல்ல இப்போ இல்லைங்க அப்ப இல்ல வாபஸ் இல்ல வாங்குங்க. எதுக்கு படிக்கிறீங்க அப்ப அத அப்ப சொல்ல மன்னிப்பு கேளுங்க. நான் சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. 1000 பேர் இருக்க இடத்துல நீ பாட்டுல ஒரு வேர்டை த்ரோ பண்ணிட்டு வாபஸ் நீ பாட்டுல சும்மா சொன்னேன் அதை ஏன் விட்டுருங்கன்றதெல்லாம் வந்துட்டு ஏன் ஏன்னா பேச்சா? ஃப்ராடுன்னு எதுக்கு ஏன் இந்த சொல்லியாச்சுங்க. சிவாஜி படத்துல தலைவர் இல்ல ரஜினிகாந்த் சொல்ற இல்லங்க மாதிரி அதெல்லாம் கும்பலா விட்டுருங்க. வரீங்க? நீங்க அந்த தலைவர்களை வரலாம் விட்டுருங்க. எதுக்கு ஃப்ராடுங்க விஜய்? அதை சொல்லுங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டும் மக்கள். உண்மையாலுமே ஃப்ராடுன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுங்கிற நான். எதுக்கு ஃப்ராடு விஜய்? பிரசாந்த் கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் இல்ல நீங்க இல்ல நான் அப்படி கேட்டிருக்கேன் ஒரு பதில் கேள்வி, சொல்ல அந்த முடியலன்னா கேள்விக்கு பதில் இல்ல வாங்கலாம். இல்லைங்க நீங்க அப்படி ஏன் சொல்ல வந்து எங்க இல்ல எங்க இல்ல ஜம்ப் அடிக்கிறீங்க? இல்ல இல்ல அப்படி சொல்ல அந்த முடியல. வார்த்தையை ஃபர்ஸ்ட் இரு சொன்னது இரு நீங்க. ஹரிஷ் இரு ஹரிஷ் அப்படி சொல்ல முடியலன்னா வாய் இருக்குன்னு பேசிட்டேங்க. சாரி அது தப்புன்னு நம்ம சொல்லிங்க. வாய் இருக்குன்னு பேசணுமே பிரசாந்த். துணிவு இருக்கிற தமிழன் அங்க மட்டும் வாய் இருந்துச்சுல்ல, துணி திருட்டு இருக்கிற போட மட்டும் வாய் தமிழன்கிறது இருந்துச்சுல்ல. பேச ஏதாவது இங்க நடிக்கிற பேசுங்க, கேட்ட ஃப்ராடுங்கிறதுக்கும் கேள்விக்கு பதில் ரெண்டு சொல்லுங்க. ஒண்ணா? ஆமா பிரசாந்த். பேச தெரியலன்னா நல்லா தெரிஞ்சவங்களை கூட கூட்டிட்டு வாயா. சும்மா இல்ல உட்காந்துக்கிட்டு பிரசாந்த் அவர் வாய் இருக்குது, பேசுனதுக்கு நம்மளுக்கு துணி டைப் விற்கிற இருக்குது, நல்லமா தமிழன் டைப் பண்ணோம். அந்த அப்படிங்கிறது கேட்ட கேள்விக்கே இன்னும் பதில் இல்ல வரல. துணி விற்கிற தமிழன் அப்படிங்கிறது விஜய் ஃப்ராடுன்னு சொல்றதுக்கும் அது இதுவும் ரெண்டும் சமமா? ஆமா ஈக்குவல் தான். விஜய் ஃப்ராடு தானே, ஃப்ராடுன்னு சொல்லாம இருங்க எப்படி இருங்க சொல்லுவாங்க? இருங்க 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 டேய் இரு ப்ரோ, ஜென்ரல் ஒரு பொதுமக்களை கேட்பா யாராவது ஒருத்தர் ஸ்பீக்கர் எடுத்து இல்ல கிங்ஸ்லி இங்க பிரசாந்த் பாருங்க. நானே பொதுமக்கள் தான் இல்ல பிரசாந்த். கிங்ஸ்லி இங்க பாருங்க. ரஜினி சார் வரலன்னு அவரோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாரும் ஓகே. அத நீங்க வந்து அதோட விட்டுரு போங்க. அத நீங்க வந்து இன்னும் கொண்டு ராபின்சன் வந்து நீங்க உங்ககிட்ட இன்னும் எல்லாம் ரஜினி பேசவே சாரை வரல தான் நீங்க ராபின்சன். வந்து நான் பிரசாந்த் கிட்ட மட்டும்தான் ராபின்சன் பேச வந்தேன். நீங்க எல்லாம் எதுக்கு குறுக்க டேய் வரீங்க? நீ ஒரே இல்ல நிமிஷம் யோ இது இன்னும் வந்துட்டு ஸ்பேஸ்ல வந்துட்டு நீ பர்சனல் என்ன வேணா டாக். பேசுவ. பிரசாந்த் கிட்ட பேச இல்ல வந்தேங்கிற போன் தனிப்பட்ட பண்ணி பேசு ஸ்பேஸ் வெளில ஓகே. போய். இது வந்து முந்நூறு இப்ப பேர் இந்த லிஸ்ட் கபிலன் பண்றாங்க. ஸ்பேஸ் இல்ல ஓகே. இது ஒரு ஆக்சுவலி கபிலன் பிரைவேட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஓகே. இது வந்து பிரசாந்த் காமனான ஸ்பேஸ். தனியா ராபின்சன் பேச ஒரே வேண்டிய நிமிஷம் தேவையே கிடையாது ராபின்சன் எங்களுக்கும். இல்லங்க ஒரே நிமிஷம். இட் இஸ் அகேன்ஸ்ட் டிவிக்கு நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க ஒரே நிமிஷம் இருங்க. இது ரொம்ப பிளாட்டன்டான ஒரு குற்றத்தை சும்மா வந்துட்டு 1000 பேருக்கு முன்னாடி தூக்கி போட்டுட்டு நான் அதை கடந்து போங்க சும்மா சொன்னேன் அதை தள்ளிட்டு போங்க அதுவும் நீங்க இல்லாம வந்துட்டு நம்ம ஒரு கேள்வி லைட் கேட்கறேன் கேள்வி கேட்கறேன். தனிப்பட்ட நீங்க ஸ்பேஸ் யாருங்க இல்லைங்க. கேள்வி எத்தனை கேட்கறதுக்கு? சினிமால எவ்வளவு ஃப்ராட் டேய் பண்ணிருக்காரு, எத்தனை நான் என்ன பிசினஸ் ஃப்ராட் சொல்றேன், பண்ணிருக்காரு, அதைத்தாண்டா ஏதாவது எத்தனை ஒரு டிக்கெட்ஸ் இன்சிடென்ட் ஃப்ராட் சொல்றா பண்ணிருக்காரு, இது எத்தனை தப்பு. ஃபேக் இது புக்கிங்ஸ் பண்ணிருக்காரு, அதெல்லாம் ஊருக்கே தெரியும். இதோ ஃபேக் இந்த மாதிரி புக்கிங்கா? பிரசாந்தை வச்சு எத்தனை ஃபேக் இல்ல ப்ரோ கான்ட்ராக்ட் கொஞ்சம் இருங்க வச்சிருக்காரு, சொல்லுங்க ப்ரோ. இருங்க அதெல்லாம் எனக்கும் ஊருக்கே தெரியல. இருங்க தெரியும். இருங்க ஓ எதுக்கும் சாரி இருங்க தெரியும். இருங்க சிரிக்கா. இருங்க ஏன் இருங்க அதெல்லாம் எனக்கு இல்ல விட்டுருங்க. சிரிக்கிறது இருங்க இல்ல சிரிக்கிறது இல்ல. இல்ல இல்ல ஏன் இருங்க இல்ல இருங்க ஹரி ஊருக்கே பேசவே இருங்க இருங்க மாட்டீங்களா? இல்ல 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 ஏன் சச்சின் கும்பலா ஒரே வரீங்களா? இல்ல இல்ல அவர் ஒரு தலைவர் புரியல. சந்திக்க ஆக்சுவலி சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் பண்ணீங்க சொல்லுங்க. கூட்டமா தான் எனக்கும் வரும்னு. இல்ல சண்டை நீங்க போடாதீங்க இருங்க சொன்னீங்கன்னா ராபின்சன் இருங்கங்க இருங்க சண்டை போடாதீங்க இருங்க இருங்கங்க தயவு செஞ்சு நீங்க இருங்க சச்சின். இப்போ டிக்கெட் வந்து ஏதோ ஃபேக் புக்கிங் பண்ணியிருக்காரு, டிக்கெட் ஃப்ராடு பண்ணியிருக்காரு. என்னென்ன பண்ணியிருக்காரு அவரு அது சொல்லுங்க. ஏன்னா பர்டிகுலரா என்னன்னு சொல்லுங்க, நாம தெரிஞ்சுக்கிறோம். நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவர் என்ன தப்பா சரியா அப்படிங்கறது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுங்கிற நான் என்ன மாதிரி பேச்சு இது? என்னங்க இந்த காலத்துல இப்படி எல்லாம் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? என்ன மாதிரி இப்போ டிக்கெட் வந்து இப்போ விஜய் என்ன வந்து 1000 டிக்கெட் புக் பண்ணா அந்த படம் ஓடிடுமா? என்ன புதுசா இருக்கு. எல்லா நடிகனும் புக் பண்ணுவானே அப்படி இப்போ சர்சான் ப்ரோ நீங்களாம் சொல்லுங்க. ட்ரேட் சர்க்கிள் இருக்க 60 கோடி ஓவர்சீஸ் ரேட்ஸ் வாங்கி அவங்களே டிக்கெட்டை இல்ல புக் பண்ணி இல்ல நான் என்ன இதெல்லாம் நீங்க சொல்றேன். இல்ல கூப்பனா பிரசாந்த் ப்ரோ ஒரு உட்காந்துக்கிட்டு லாஜிக் கொஸ்டின். இப்போ வந்து ஆ, ரீசெண்டா வந்து இந்த ட்ரெய்லர் வந்தா ஆட் போடுறாங்க, இல்ல இந்த ஆமா படம் வந்தா காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. அப்ப விஜய் சார் கிட்ட மட்டும் தான் காசு இருக்கா? அவர் மட்டும் தான் சம்பாதிக்கிறாரா? உங்களுக்கு எல்லாம் அந்த காசு இல்லையா? இல்ல என்ன அது புரியல இல்ல எனக்கு. இருங்க இருங்க இல்ல இருங்க ஒரு நிமிஷம். ரஜினி இருங்க சார் இருங்க கூட தான் பண்ணாரு. இல்ல இருங்க பேர் அவரு இருங்க கூட எதுக்கு டிக்கெட் வாங்கி லிஸ்ட்ல பண்ணாரு. இருக்கு இருங்க பாருங்க. பரத் ப்ரோ எவிடுங்க பிரதர். என்ன டிக்கெட்டிங் ஃப்ராட் விஜய் பண்ணாரு பிரதர், கிங்ஸ்லி பிரதர்? சார் ஃபேக் புக்கிங் ஸ்கேம்னு ட்விட்டர்ல அத்தனை ப்ரூஃபும் போட்டாச்சு பிரசாந்த், போய் ட்விட்டர்ல பாருங்க. ப்ரூஃப்னா பிரதர் ட்விட்டர்ல ப்ரூஃப்ங்கிறது சிரிக்காதீங்க. வந்து எப்படின்னா பிரதர், கோழிக்கறி அப்படின்ட்டு வந்து கோழியை பிரசாந்த் வரைஞ்சி அப்படி ப்ரூஃபோட தொங்க விடுற போட்டிருக்கோம் மாதிரிங்க. பிரசாந்த், போய் பாத்துக்கோங்க பிரசாந்த். நம்ம கண்ணுக்கு அது யோ தெரியாது. யார் அது என்னையா நாட்டுக்கு இல்ல விஜய் இல்ல ஃப்ராடுன்னு ஒத்துக்கணும்ல. கிங்ஸ்லி கிங்ஸ்லி எந்த இடத்துல பார்த்துதான் விஜய் கிங்ஸ்லி ஃப்ராடுன்னு ஒத்துக்கணும். ஓவர்சீஸா இல்ல இல்ல ராபின்சன் தமிழ்நாடா கூட இல்ல எங்க பேசவே சொல்லுங்க. வரல ராபின்சன். இல்ல இல்ல ஏன் பண்ணீங்க மாதிரி கூட்டமா இருங்க இரு இருங்க வருவீங்க? இருங்க கிங்ஸ்லி ஒரே நிமிஷம் ப்ரோ. இதை மட்டும் ப்ரோ வி ஆர் லிவிங் இன் பிக் 2024 உட்காந்துக்கிட்டு டிக்கெட்டை வந்துட்டு வேற ஆள் புக் பண்ணிட்டான், 1000 பேருக்கு ஒரு ஆள் புக் பண்ணிட்டான். ஏன் இங்க பாரு பண்ணி கிண்ணி நீ கொஞ்சமாச்சும் பேசுறது எனக்கு டெலிஜென்ஸ் திருப்பி இருக்கா பேசுறதுக்கு உனக்குலாம்? டைம் ஆகுது. கொஞ்சம் டிக்னிட்டி மெயின்டைன் பண்ண. என்ன இது உன்னோட அபியூஸ் நான் பேஸ் நான் கிடையாது. ஒரு நேம் நீங்க ஆமா அப்படித்தானே கிங்ஸ்லி கூட்டமா நான் ஒரு வரீங்க, நேம் தனியா பேச சொல்றேன். மாட்டேங்கிறீங்களே. நான் 101 ஒரு பேச நேம் விட சொல்றேங்க மாட்டேங்கிறீங்களே. கிங்ஸ்லி. அதான் கிங்ஸ்லி ஒரே நிமிஷம். காயத்ரின்னு அப்போ வேற ஒருத்தவங்க என்னன்னு வந்துட்டு சொல்றது? யூஎஸ்ல இருக்காங்களாம், தெரியுமா? இந்த நேம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? இந்த நேம் ஹவ் யூ எவர் கம் அக்ராஸ் திஸ் நேம்? who books bulk ticket in the name of someone and arranges in some order, random order. ஓடிட்டான் பாத்தீங்களா? இதுதான் இவன்ட் எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒன்று லைட்டா ஒரு ப்ரூஃபா பேசினோம்னா ஓடிடுவான். இல்ல இது ஒண்ணுங்க, இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இது எல்லா ரஜினி சாரோட ஃபேன்ஸோட ரெப்ரசன்டேஷன் இது கிடையாது. அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரஜினி சாரில் ஃபேன்ஸில் நிறையா ரொம்ப தன்மையான விஜயனை ஜெயிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க.
இது தெரில. இந்த மாதிரி ஆட்கள் தான் இங்கே வந்து மேபி இந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோன்னு தோணுதுங்க. இவங்க பண்ணுற பிரச்சனைகளில் தான் ரஜினி சாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுதோ அப்படின்னு ஒரு பெரிய டவுட் வருது இப்போ நமக்கு. இல்ல பிரசாந்த் ப்ரோ, இப்போ ஒரு கமெண்ட் ஒரு விமர்சனம் வச்சா பதில் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா யூஸ் பண்ற வார்த்தையெல்லாம் பாத்தீங்களா, அப்ப என்ன வரும் மத்தவனுக்கு யோசிச்சு பாருங்க. யார் ஸ்டார்ட் பண்ண என்ன ஃப்ராடுன்னா ஏங்க ஒரு மனுஷன் வந்து இல்ல ப்ரோ, நான் ஏதோ பெரிய விஷயம் நினைச்சேன் பிரசாந்த் ப்ரோ. ஏதோ நமக்கு தெரியாத ஏதோ பெருசா சொல்லி இல்லைங்க, பார்த்தா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க. ஒருத்தர் 25-30 வருஷமா சினிமாக்குள்ள இருந்து அவ்வளவு வேலை பண்ணி படிப்படியா ஒருத்தர் மேல வந்திருக்கான். ஒரு 19 லெஃப்ட் ஹேண்ட்ல ஃப்ராடுன்னா இது எப்படி ஏத்துக்கிறது? இது சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள் ப்ரோ. அது அக்செப்டன்ஸ் இல்ல. இன்னைக்கு ஒருத்தர் மேல வராருன்னா அது நாளைக்கு என்ன விஜய் சார் மட்டும் நம்பர் 1 அவரே காலம்புறவா இருப்பாரு. நாளைக்கு அந்த ரெக்கார்ட ஃபியூச்சர்ல ஒருத்தன் வருவான். ஏங்க நீங்க ஒரு 2 கோடி நட்டமாச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போய் அந்தந்த நடிகை வீட்டு வாசல்ல நின்றுறாங்க. ஒருத்தன் வந்து 25 வருஷமாமே இது பண்ணிட்டு இருக்க முடியுமா? ப்ரொடியூசர் காசெல்லாம் எடுத்து அப்படியே வாழ்ந்துட்டே இருக்க முடியுமா ஒருத்தன்? யாருமே பொழைக்க. பிரசாந்த் ப்ரோ, ஜெயசூர்யா ப்ரோ வந்திருக்காரு, கொடுங்க. இல்ல நான் ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு 15 கண்ட்ரில ஓப்பன் ஆகுது. நீ ஒத்துக்கிட்டாலும் மூக்கால் எழுதாலும் ஏதாலும் எழுதாலும் 60 கோடிக்கு இன்னைக்கு வந்துட்டு ஓவர்சீஸ் ரைட்ஸ் வித்துருக்காங்களாம். அது ஃபார்ஸ் பிலிம் வாங்கி ஹம்சினி அஹிம்சான்னு சொல்லி பெரிய பெரிய விளம்பரம்லாம் பண்ணி யூகே யூஎஸ் மிடில் ஈஸ்ட்னு அது அவர் பாட்டுல போயிட்டு இருக்காரு கொடி கட்டி. இன்னைக்கு வந்துட்டு ப்ராக்சி பண்ணிட்டாங்க. நாங்க டிக்கெட்டை புக் பண்ணி 1000 பேருக்கு நாங்க ஒரு ஆள் டிக்கெட் புக் பண்றோம். 24ல இருக்கும், 2024ல இருக்கும். அதாவது ப்ராக்சி பண்ணி ஃபர்ஸ்ட் அவ்வளவு வெளிநாட்டுல எல்லாம் வந்து ஒருத்தனால 1000 டிக்கெட் எல்லாம் புக் பண்ணவே முடியாது. சரிங்களா? அப்படி அவன் அதை மீறி பண்ணானா அவன் ஜெயில தான் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, அது இல்லீகல். ஓகேங்களா? அது இல்லீகல். ஆஸ் பர் என்டர்டைன்மெண்ட் லா படி இது இல்லீகல். இப்ப தடுக்கிறோம் என்டர்டைன்மெண்ட், அது தப்பு. ரெண்டாவது வந்து உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் சார் மேல இருக்காரு, ஒரு ஸ்டெப் ஹெட்டா இருக்கிறாரு. அதை பொறுத்துக்க முடியல, அதை ஒத்துக்கோங்க. இல்ல பரத் ப்ரோ, நான் என்ன சொல்றேன், விஜய் சாரும் இப்ப நான் என்ன சொல்றேன், ரஜினி சாரே மேல இருக்கட்டும், விஜய் சார் 2வது இருக்கட்டும், இதெல்லாம் ஓகே. நீங்க வந்து இல்ல ப்ரோ, நான் என்னன்னா கான்வர்சேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அவர் நல்லா நடிக்கிறது இல்லைங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, அவர் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி இல்லைங்க, அவர் வந்து மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணுவார் எங்களுக்கு தெரியலங்க, இதெல்லாம் கூட ஓகேங்க. வந்தா அப்படி வந்துன்னு அவன் ஒரு ஃப்ராட் அப்படின்னா அது என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகம் அது? அதுதான் சொல்றேன், எனக்கு அதுதான் பட்டு கோவம் வந்துருச்சு. தொட்டிட்டு இருப்பேன் நானு. சரி எதுக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னா சரி சைலண்டா அப்படியே இருந்தாச்சு. இல்ல பரத் ப்ரோ, அதான் இப்ப திட்டுறதுக்கோ பதிலுக்கு சொல்றதுக்கு ஒன்னும் ஆகாது ப்ரோ. நம்ம ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்றோம். எப்ப பார்த்தாலும் அபியூஸ் பண்ணிக்கிட்டு ஆன்லைன்ல சுத்திட்டு இருக்கவங்களுக்கு இப்படிதான் இருக்கும் மைண்ட் செட். இல்ல அவரு வந்து நேர்மையா தானே முன்னேறிட்டு இருக்காரு. விஜய் நேர்மையா தானே தாண்டி போயிருக்காரு. உன்னை ஏமாத்துல ப்ரோ. அந்த காலத்துல என்ன சொல்லுவானுங்கன்னா, விஜய் அப்பா தியேட்டர்ல டிக்கெட் வாங்கிட்டாருன்னு ஆரம்பிச்சாங்க ப்ரோ. படம் அப்ப ஹிட் ஆயிட்டு இருந்த போது அதை மாடிஃபை பண்ணி இன்னைக்கு உருட்டிட்டு இருக்கானுங்க. அது உண்மையில நம்பிக்கிட்டு ஒருத்தன் வந்து சீரியஸ் பாயிண்ட் இவன் சொன்ன மாதிரி அத ரொம்ப சீரியஸா வேற ஏதோ சொல்ல போறாருன்னு நினைச்சா டிக்கெட் பல்க் புக்கிங் ஸ்கேம் கீமுங்கிறாரு. இதெல்லாம் நம்பிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்ல நான் ஒண்ணு பண்றேன். ஒரு நாள் என்னன்னா ஒரு 10 ஸ்பீக்கருமே தியேட்டர் ஓனர்ஸ் கொண்டு வர்றேன். லெட் them speak for free. ப்ரோ மாஸ்டர் டைம்ல ஆல் தியேட்டர் ஓனர்ஸ் ஸ்போக். எவ்வளவு உண்மையை என்ன ஃபேக்ட்ஸ் சொன்னாங்க அது கூட ரெக்கார்டட் ஹரிஸ். நான் என்ன சொல்றேன், லைவா கூட்டு வந்து உண்மையா விஜய் படம் என்ன பண்றதுன்னு நீங்க பேசுவோம். ஆடியன்ஸ் கூடயே உட்காந்து உண்மையா விஜய் வந்து அவங்களுக்கு லாபம் தந்தாரா? ஏன்னா எனக்கு தெரியும் துப்பாக்கி படம் எல்லாம் பண்ணிட்டு சிவன் தியேட்டர் அவங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போனவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். கலெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா வந்து என்ன பண்றது அந்த காசை வச்சு தெரியாம ஃபாரின் போனவங்க எல்லாம் எனக்கு தெரியும் நிறைய. அந்த மாதிரி நிறைய விஜய் படங்கள் இருக்குது. இல்ல பிரசாந்த் ப்ரோ, இவங்களோட கேள்வியே தமிழ்நாட்டு பேஸ் பண்ணி இல்ல. தமிழ்நாட்டு பத்தி பேசினா செம்ம தேடி விழுகும். அவங்க சொல்றதே அவங்க ஓவர்சீஸ்ல பண்ணிட்டா அது நம்மளுக்கு இந்த தெரிய மாட்டேங்குது. நம்ம நல்லா தமிழ். ஜெயசூர்யா, வணக்கம் ஜெயசூர்யா. ஒண்ணுங்கண்ணா, இப்ப ரஜினி சாரே வந்து கூப்பிட்டு கிங்ஸ்லி அப்படிலாம் தப்பு கண்ணா அப்படிலாம் இல்ல கண்ணான்னு சொன்னா கூட உங்களுக்கு என்ன தெரியும், ட்விட்டர் ரெக்கார்டு என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுருவானுங்க. அவ்வளவுதான் அது. அவங்கள்ட்ட போய் நீங்க இதுக்காண்டி போய் அவனெல்லாம் சிரமப்படாதீங்க. இல்ல என்ன நண்பா, நான் என்ன கேட்கறேன் நண்பா, ரொம்ப சிம்பிள் நண்பா. உனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்காம இருக்கலாம் நண்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கே இருக்குன்னா இப்போ அவங்க பண்றது வந்து நீங்க ஓகே ஸ்டாலின் ஐயா பண்றது தப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளவுதான் சொல்லலாம். அவ்வளவுதான் உன்னால வந்து விமர்சிக்க முடியும். என்ன நான் என்ன சொல்றேன், உன்னோட தொகுதி எம்எல்ஏவை நீ பேசிடுவியா? இப்படி விட்டுருவாங்களா சும்மா? உன் தொகுதி எம்எல்ஏவை ரஜினி சாரை ஒருத்தன் ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல ஒரு 1500 பேர் இருக்கிற ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல வந்து ரஜினி சாரை வந்து இப்படி ஒருத்தன் வந்து அக்யூஸ் பண்ணா இவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த நாள் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகாது? அதை வச்சு ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகாது?
இல்ல என்ன மாதிரி அக்யூசியேஷன் தெரியல, எனக்கு சீரியஸா தெரியல. ரொம்ப இல்ல பிரசாந்த் ப்ரோ, அவ்வளவு மாற்று கருத்து இருக்கு. எவ்வளவு டீசெண்டா இருக்கு ஹரிஷ் ப்ரோவா இல்ல இருக்கட்டும், நானா சச்சின், நான் ரொம்ப இருக்கட்டும், சிம்பிளா ரஜினியா சொல்றேன் சச்சின். இன்னைக்கு திமுக காரங்க ஜாலியா கலாச்சாங்க. ஆனா அவங்க கூட நிறைய பேர், அவங்கள 90% பேர் பேசிக் டிக்னிட்டியோட தான் அதை கலாச்சாங்க. பேசிக் டிக்னிட்டியோட அந்த பேசிக் பகடி பண்றதோட தான் கலாச்சாரங்களை தவிர, அது கீழே போய் இந்த ஹிட்டிங் பிலோ த பெல்ட் அவங்க கூட பண்ணல. நீங்க இத்தனைக்கும் வந்து அவங்களோட ஆர்ச் டிரைவ்ல அவர் வந்தாலும் வருவார். அப்ப கூட வந்து அவங்க அந்த பேசிக் டிக்னிட்டி விட்டே தரலடா. இத்தனை சொல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க அப்படி பண்ணா கூட நம்ம சொல்லலாம் பொலிட்டிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களே பண்ணல. இது என்னது? இதுல வந்து விஜய் சார் அரசியலுக்கு வர்றதுங்கிறது ரஜினி சாருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இதுல அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்தது ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து படங்கள்ல ஃபோக்கஸ் பண்றாரு. அடுத்து பெருசா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு ரஜினி சார். அப்போ இது என்ன மாதிரியான ரஜினி சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து அவங்க சர்க்கிள் யாராவது கேட்டாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய ஒரு தப்பான நெகட்டிவான ஒரு குரூப் வந்து அவர் சுத்திக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப தப்பு. அது சாருக்கு வந்து ஏன்னா ஏன் ஆக்சுவலா ஏன் இவ்வளவு ஸ்டெட்ஃபாஸ்டா எதிர்க்கிறாங்கன்னா, அந்த 2018 நடந்த சால்ட்டினஸ் ஆக்சுவலா இவங்கெல்லாம் வந்துட்டு உண்மையாவே வந்துட்டு ஃபேன்ஸ் எதிர்த்து தான் அவரை வரவிடாம பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இவங்க மைண்டுக்குள்ள போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு போல. ஆக்சுவலி அந்த ஏர்போர்ட்ல அந்த தூத்துக்குடியில நடந்த விஷயமா இருக்கட்டும், அது தொடர்ந்து பொதுமக்கள் பண்ணாங்க பிரதர். அது பொதுமக்கள் பண்ணாங்க. அதுதான் ப்ரோ மேட்ரு. நீங்க சொன்னதுதான் வார்த்தை. பொதுமக்கள் ஏத்துக்கலன்றது பிரதர். அன்னைக்கு வந்து பிரதர் தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் எல்லாம் அதெல்லாம் மக்கள் வந்து கொதித்தெளிஞ்சிருந்த ஒரு சமயங்க. அன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு பிரதமர் மோடியே என்ன பண்றாருன்னா, அவ்வளவு பெரிய ஒரு வயநாடு நிலச்சரிவு எப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாளே போறது இல்லை. ஏன்னா அவன் டென்ஷன்ல உட்காந்துருப்பானுங்க. அங்க போய் நின்றுட்டு வந்து நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டு எப்படி இருக்கீங்கன்னு தோல்ல கை போட்டா கடுப்பா திரும்பி பார்ப்பான். எதுக்கே இங்க வந்தேன்னா கேள்வி வைப்பான். அதுக்கே ஒரு டைம் கொடுத்து போறாங்க. அது ஒரு சின்ன ஒரு சொதப்பல்லது. அது விட்டுறலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இல்ல சொதப்பல்னு கூட அவ்வளவு ஈஸியா கடந்துட முடியாது. ஷூட் அவுட்ல இறந்துருக்காங்க. போனா சமூக விரோதிகள் நடந்த போராட்டத்தையும் கொச்சப்படுத்துற மாதிரி அதுல இறந்தவங்களையும் கொச்சப்படுத்துற மாதிரி இவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல அதுதான் சொல்றேன் சச்சின் பிரதர். என்னன்னா சரி விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கும் விஜயனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதுதான் என் கேள்வி. ஆனா எனக்கு இதுல ஒரே ஒரு கருத்து இருக்குண்ணே. இங்க இந்த மேல் மட்டத்துல இருக்கிற, அதாவது எந்த ஆக்டருமே, எந்த பொலிட்டிக்ஸலா நான் சொல்லல, எந்த ஆக்டருமே இன்னொருத்தவங்கள போய் சாடுறதுலாம் கிடையாது. அவன் இப்படி பேசிட்டான், இப்படி பண்றான்னு. இங்க வந்து இவனுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு, இவனுக்குன்னு ஒரு பர்சனல் பயஸ் இருக்கு. அதுக்காண்டி அவனுங்க மாத்தி விட்டு. எனக்கு என்ன ஒரு பெரிய டவுட்னா ஜெயசூர்யா, அவனோட ஃபாலோவிங்க்கு இத பண்ணிக்கிறானுங்களோன்னு எனக்கு உண்மைதான். இப்ப ஜெயிலர் ஆடியோ லான்ச் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பெரிய விஜய் ஃபேன். ஜெயிலர் ஆடியோ லான்ச் நான் போயிருந்தேன். அங்க அவர் பேசுனது எனக்கு ஒரு பர்சன் கூட தப்பா தெரியல. ஒரே ஒரு பர்சன் கூட தப்பா தெரியல. அந்த ட்வீட் இன்னும் இருக்கு. வாட் அ ஸ்பீச் பை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நோ மேட்டர் ஒய் ஹி இஸ் சூப்பர் ஸ்டார் இன் ஸ்பீச்சஸ் அஸ் வெல்னு சொல்லி நான் ட்வீட் போட்டிருந்தேன். ஆனா இங்க வந்து ஒரு 2 நாள்ல பாத்தீங்கன்னா டோட்டலா நரேட்டிவே வேற மாதிரி செட் பண்ணிட்டானுங்க. அவர் இவர் தான் சொன்னாருன்னு. அதுக்கப்புறம் அவரே பாவம் கிளாரிஃபை பண்றாரு. இல்ல அவர் பெரிய கடின உழைப்பாளிங்க. இன்னொன்னுங்க, அந்த லெவல்ல இருக்கிறவங்க அப்படியெல்லாம் ஹிட்டிங் பிலோ தி பெல்ட் பண்ற ஆள் கிடையாதுங்க. அப்படியேதான் அவங்களுக்குள்ள உண்மையாவே பிரச்சனை இருக்குன்னா போன் எடுத்து பேசிக்க போறாங்க. அவ்வளவுதான் அடிச்சு பேசிடுவாங்கல்ல, சால்வ் பண்ணிக்குவாங்கல்ல. இது பர்சனல் இதுக்காண்டி பண்ணிட்டு ரொம்ப ஒரு பியூட்டினா விஜயனோட பிஆர்ஓ ரியாஸ் தான் ரஜினி சாரோட பிஆர்ஓ. 2 பேரும் பிஆர்ஓவே ஒண்ணுதான். அப்ப அவங்க எங்க அதுக்காக அவரையும் பிடிச்சி திட்டானுங்க. நம்ம அவரையும் போட்டு திட்டினாங்க. கரெக்ட். ஆமா, ரியாஸ் அகமது அவர்கள் எல்லாம் போட்டு என்னென்ன வார்த்தை அவர் என்னங்க பண்ணாரு பாவம். பேக தூக்கிட்டு பாவம் அங்க அந்த வயசுல ஓடுவாருங்க ரியாஸ் அண்ணன். அவர் என்னங்க பண்ணாரு பாவம். இல்ல இதே அதான் 2 பேருக்கும் ஒரே பிஆர்ஓ இருக்காங்க. இல்ல பிரதர், 2 பேருக்கு ஒரு பிஆர்ஓ இருக்கிறப்ப புரிஞ்சுக்கணுங்க. அவங்க 2 பேரும் அவங்க ஒர்க்ல பிஸிங்க. அவங்க வேலைகளை பாக்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தல. இந்த அஜெண்டாவெல்லாம் அவர் ரஜினி சார் சொல்லி வந்து நீ போய் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நீ போய் வந்து ஆப்போசிட் பேசுன்னு ரஜினி சார் சொல்லிட்டு இருக்க போறாரா? சூப்பர் தம்பி. இல்ல பிரசாந்த் ப்ரோ, இது எப்படின்னா இப்ப நம்ம வந்து ரஜினி சாரை பத்தி நீ கம்பேரிசனே கிடையாது. இன்னைக்கு ஏதோ வந்திருக்கு செலிப்ரேட் பண்ண. ஆனா இவங்க எப்படின்னா புஷிங் டு, அவங்களுக்கு வந்து அவரை திட்டினா இவங்களுக்கு பிடிக்கும் போல் இருக்கு. திட்டு அவரை திட்ட வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சாடிஸ்டிக் மைண்ட் செட்டா இருக்குது. இது என்கரேஜ் பண்ண. இது நான் ஒண்ணு கேட்டுக்கிறேங்க. இது ரஜினி சார் ஃபேனா இருந்தாலும் சரி, விஜய் ஃபேனா இருந்தாலும் சரி, அஜித் ஃபேனா எவனா இருந்தாலும் சரிங்க, இப்படி வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் இன்னொரு ஸ்டாரை திட்டி ஒன்று ஃபார்ம் ஆகிறானுங்கள, அவனுங்களை தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க. தயவு செய்து அது பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்புங்க.
தப்புங்க. ஒரு பப்ளிக் ஃபாரத்துல ஒருத்தன் வந்து நெஞ்செழுத்தோட வந்து ஒருத்தன் வந்து ஃப்ராடுன்னு சொல்றான்னா அவனுக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தா அது பேசுவானுங்க. நெஞ்செழுத்தம் இல்ல, நெஞ்சு பூரா வஞ்சம். இல்ல நீங்க வஞ்சம் வேற பிரசாந்த் ப்ரோ, இந்த இல்ல தலைவர். மாதிரி நிறைய பேர் கல்டிவேட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு நீங்க இவங்களோட இ- ஹெட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல சச்சின் ப்ரோ, இது அவங்கள அழிச்சிரும் சச்சின் ப்ரோ. இது அவங்கள அழிச்சிரும். இந்த ஹேட்ரட் வந்து அவங்களே அழிச்சிருங்க. அந்த ஆயுதம் அவங்களே அழிச்சு போடும். சரி, கண்டிப்பா அது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு தான் இல்ல இருக்கோம். அது பிரதர். இப்போ எல்லாமே பரத் பிரதர் இருக்கா, இப்போ திமுக எல்லாரும் பேசுறோம். என்னை கூட சிலர் கலாய்ப்பாங்க. அது பிரதர், அதுக்காண்டி அவனை வந்து நெஞ்சம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா அவனை நினைச்சிட்டே தூங்கி அவன் குடும்பம் நாசமாகணும், அவன் அவன் வந்து நடு ரோட்ல வந்துடணும். 202 நாளா வந்து கொள்கை அறிவிக்கல. டேய், இது விஜய்க்கே தெரியாதுடா. அவரே சிவனன் படுத்து தூங்கிட்டு இருப்பாரா? அவருக்கே தெரியல. நம்ம அனௌன்ஸ் பண்ணி 202 நாளாச்சுன்னு தெரியல, அவருக்கே தெரியல. நீங்க ஏன்டா உட்காந்து தேவடு காத்துட்டு இருக்கிறீங்க? அது ப்ரோ அவர் கட்சி சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணலங்க. இல்ல ஹரிசே. நான் நானும் உண்மையாவே 202 நாள் பயங்கரமா ஷார்ட். இல்ல ஹரிஸ் நான் உனக்கு என்ன தெரிஞ்சா? சொல்றேன், இந்த படையப்பா நீலாம்பரி மாதிரி உக்காந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா சூரி மாதிரி உட்காந்து பாத்தீங்கன்னா கோடி கிழிச்சிட்டு இருப்பான் போல ஆளு. என்ன 1 2 5 அடிடா அப்படின்ட்டு வந்து கோடி கிழிச்சிட்டு இருப்பான் போல ஆளு. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது. நான் என்ன கேட்கறேன், உன்னை கிளியரா நான் அதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஏங்க நீங்க வந்து ஃப்ராடுன்ட்டீங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து அவரை சுத்தமா பிடிக்கல. உங்க ஓட்டு அவர் கிடையாதுங்கிறது கிளியரா உங்க ஸ்பீச்ல தெரியுது. ஸோ ஒய் ஆர் யூ பாதர்ட் அபவுட் ஹிம்ங்கிறேன் நான். நீ ஏன் போஞ்சுக்கிற? நீ பாயிண்ட் என்ன? ஓட்டு போட போறது இல்லை, ரைட், விட்டுரு. அதை அவர் பார்த்துக்குவாரு. இன்னும் ஓட்டு குறையுதா அது பார்த்துக்குவாரு. அவ்வளோ பெரிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தெரியாதா, அது பார்த்துக்குவாரு. ஏன் திருப்பி திருப்பி அதை பேசிக்கிட்டே இருக்கிற? திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு ஏன் வர்ற? அது திருப்பி வந்து அவர் தெளிவாக சொல்றாரு. பாரத் பிரதர் சொல்றாரு, ஒரு கட்சினா பேசிக்காக சொல்றாருங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு மேட்டர் சொல்றாரு, இதெல்லாம் சொல்றாரு. நீ வர்ற ஒரு மீட்டிங்ல தான் வந்து கொள்கைகள் எல்லாம், கட்சி கொள்கைகள் எல்லாம் தெளிவாக அறிவிப்பாரு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அதையும் ஏற்றுக்க மாட்டார் அப்படி ஆளு. இது தெரியல. இது நான் நிறைய பார்த்துட்டேங்க. ரொம்ப இல்ல பிரசாந்த் ப்ரோ, இந்த பரத் ப்ரோ இருக்காருல்ல, அவரு டிஎம்கே சப்போர்ட்டர். எங்க ஸ்பேஸ்ல வந்து எங்க கூட நிறைய வாட்டி பேசியிருக்காரு. அவர் சொல்லுவாரு, நான் இந்த விஷயத்துக்காக சப்போர்ட் பண்றேன், இதெல்லாம் தப்பு அப்படின்னு. அதுக்கு நாங்க எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுதான் உண்மையான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமோ ஒரு விமர்சனமோ வச்சா பேசலாம். பட் இது வந்து நான் சொல்றேன், மென்டல் மைண்ட் ஸ்டேட். அதுதான் சொல்றேன். இது வந்து என்னன்னா, இப்ப அதிமுக திமுக இருக்குதுன்னா 2 பேரும் என்ன அறுவாள் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. அது இல்ல. எனக்கு சுத்தமா புரியல ஏன் இவ்வளவு. ஏன்னா இன்னொன்னுங்க, அந்த ஹேட்ரட் உங்களை கொண்டு ஓடும். நான் சொல்றேன், பர்சனலா சொல்றேன். நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னொருத்தனை ஹேட் பண்ணா அவன் விழுந்துருவான்னு நினைக்கிறீங்க. விழுக போறது நீங்க. நான் இது வந்து விஜயனுக்குன்னு சொல்ல, டு பி ஆனஸ்ட் நான் சொல்ல, விஜயனோ ஒரு ஸ்டாரோ சொல்ல. நீங்க என்னைக்குமே ஒருத்த வந்து நமக்கு எதிரி இருக்கா அப்படின்னு நீங்களான்னு நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிட்டு 24 மணி நேரம் அவன் ஹேட் பண்ணி அவனை கீழே விழுந்துருவான்னு நீங்க மனசால் நினைச்சீங்க அப்படின்னா, அந்த பிரெயின் எதுக்கு ப்ராசஸ் பண்ணா, உங்களுக்கு அந்த வெடியை ப்ராசஸ் பண்ணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அவனுக்கு, அது உங்களுக்கு முதல்ல நடந்துட்டு தான் அவனுக்கு நடக்கும். அவனுக்கே நடந்தாலும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்துடும். தயவு செய்து பிளைண்ட் ஹேட்ரட் வேண்டாங்க. அது ரொம்ப நடந்துருச்சு. இல்லை 18லயே நடந்துருச்சு. இல்லைங்க. அது வந்து இல்லைங்க. அது பிளைண்ட் ஹேட்ரட் வில் கில்யூங்க. அது வேண்டாங்க. யாரையுமே அப்படி நினைக்காது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதவனா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அப்போதைக்கு சண்டை போடுங்க, மறந்துட்டு அடுத்ததுக்கு போயிருங்க. அவ்வளவுதான். அதோட போடா அவங்க கிடக்குறான்டான்ட்டு போயிருங்க. மனசு லைட்டா ஃபீல் ஆகும். இது என்ன மந்திரம் மோதிட்டு இருக்கானுங்க உட்காந்து. அப்படியே உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா ஜண்டா மந்திரம் மாதிரி ஓத்துறானுங்க. விஜய் கீழே போகணும், விஜய் கீழே போயிருவாராடா. டேய் என்னங்கடா? டேய், அதாவது வந்து பயங்கர ஸ்மார்ட்டான ஆள்லாம் இல்லடா விஜய், சுமாரான ஒரு ஆளு. அங்கிருந்து வந்து ஒரு கெரியர் அமைச்சு எத்தனையோ பேர் பேச்செல்லாம் கேட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஸ்டார் ஆகி பிளாக் பஸ்டர் கொடுத்து அடுத்த ஒரு 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 கிட்டத்தட்ட வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி வந்து அவர் படம் வந்துன்னா என்ன பொலிட்டிக்கல் கருத்து சொல்கிறாருன்னு அங்கே வந்து அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸே கான்கொயர் பண்ணி இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டு அவ்வளோ வேலை பண்ணியிருக்கு அப்படி. அப்போ அந்த ஆளை வந்து நீ வந்து ஒரு மாதத்தில் சரிச்சிருவியா நீ? அவ்வளோ சீக்கிரம் சரிஞ்சிருவாங்களா? இது விஜய் சாருக்கு சொல்கிற, அஜித் சார் சொல்கிற, ரஜினி சாருக்குன்னு சொல்கிறீங்களா? சரிச்சிட முடியுமா நம்ம? என்னங்கடா என்ன பண்ணிட்டார் அப்படி தப்பா? என்ன 3-4 கோடி ரூபா அவரோட பர்சனல் அமௌண்ட்லேருந்து எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக குழந்தைகளுக்கு கொடுத்தது தப்பா? என்ன பண்ணிட்டாரு? நான் நீங்கள் ஹானஸ்டாக கேட்குறேன், தமிழ்நாட்டில் என்ன சுரண்டிட்டார் விஜய்? யார் திருடிட்டாரு? யாரோட ப்ராப்பர்ட்டி திருடி வச்சிருக்காரு விஜய்? இல்லை எந்த மணலை கொள்ளையடிச்சு எத்தனை 100 லாரி கேரளாக்கோ இல்லை கர்நாடகாவுக்கோ இல்லை ஆந்திராவுக்கோ கடத்திருக்காரு? என்னையா பண்ணாரு? உங்கள் ஸ்டார்ஸ் மாதிரி அவர் உழைச்சாரு, சம்பளம் வாங்கினாரு, அந்த சம்பளத்தை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு. ஆனால் ஒரு கொடி கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பப்ளிக்ல கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்மிஷன் வாங்கி சீனா போட்டிருக்கலாம். அவர் சொந்த இடத்துல தான்டா ஏற்றுறாரு. இதில் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நான் கேட்குறேன்.
வரவு செலவுல தப்பா இருந்தா இன்கம் டேக்ஸ்னு ஒன்று இருக்கா, விட்டுருவானா? ஏன்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லட்சங்கள் இது பண்றோம். ஜிஎஸ்டி ஒரு மாசம் கட்டலினானே கூப்பிட்டுறாங்க. என்னையா ஜிஎஸ்டி என்னாச்சுங்கிறான். பயந்துட்டு போய் உட்காந்து எல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்கு. அவ்வளவு பெரிய வரவு செலவு பண்ற ஒரு ஆளை இந்தியன் கவர்மெண்ட்டோ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ, இடியோ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ டப்புன்னு விட்டுருமா? ஒண்ணுமே இல்லாம ரூல்ஸே ஃபாலோ பண்ணாம ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி ஃப்ராடே பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, விட்டுருமா? நான் கேட்கறேன் நானு. வரவு செலவு கரெக்டா இல்லைன்னா விட்டுருமா? என்னங்க அது? என்ன மாதிரியான பேச்சு இது? மோர் தேன் இவங்களுக்கு இது பாதிப்பை உண்டாக்குறது, மன ரீதியா பாதிப்பு உண்டாக்குறது தவிர இட் ஆல்சோ இம்பாக்ட்ஸ் தேர் ஐடியல் விச் தே திங்க் அவருக்கு நல்லது பண்ணணும் இல்ல